அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நபர், நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர், உங்கள் காதலில் 48 மணி தியாலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், 48 மணி தியாலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து காதலில் 48 மணி தியாலத்தில் உங்கள் காதலில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே. ஓகே. இங்கே பார்க்கும்போது மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 48 மணித்தியாலத்தில் உங்களுக்கு கூட தோணலாம், இந்த நபரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த நபருக்குமே தோணுது, இந்த இடத்துல இந்த நபரை நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு. ஸோ உங்களுக்குள்ளே வந்து மிஸ்ஸிங்காக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட நபர்கள் வந்து அதை ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு சரியாக அந்த விஷயத்த கொடுத்துருக்கணும், இந்த நேரத்தில் அந்த விஷயத்த கொடுத்து ஒரு தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமல், இல்லை உங்களை கவனிக்காமல் இன்னொரு பக்கம் அவங்களோட கவனத்தை திருப்பியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் மெதுவாக உங்களோட சைடுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு தனிப்பட்ட நிறைய கடமைகள் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கே நிறைய கடமைகள் இருக்குது அப்படிங்கும்போதும், இவங்க காதலில் வந்து ஒரு முழுசா உங்கள் சைடு வந்து அப்படியே ஃபோக்கஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால கூட உங்களுக்கு தோணிக்கும், இந்த இடத்துல வந்து இவங்க நமக்கு வந்து ஒரு காதலை கொடுக்குறாங்க இல்லையே, நிஜமாவே இவங்க நம்ம காதலிக்கிறாங்களா நம்மள, அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் கூட தோணிக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஃபைட்டிங் வந்து கூட உங்களுக்குள்ள ஒரு நோ கான்டாக்ட் மாதிரி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இவங்க வந்து மற்ற விஷயத்துலையும் கவனத்தை கொடுத்துட்டு உங்கள் விஷயத்துக்கு கவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த 48 மணி நேரத்தில் கொஞ்சம் உங்களை பற்றி சிந்திச்சு இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசி தெளிவுபடுத்தி கொள்ளுவாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும். அதாவது உங்ககிட்ட வரவிடாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தடையாக இருந்திருக்கும். ஸோ அப்படி முட்டுக்கட்டையாக தடையாக இருந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கே ஒரு தீர்மானமும் தெளிவும் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த தான் இவங்களும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த கதையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கூட இந்த இடத்துல ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் பேசாமல் 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது தெளிவாக தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கொள்றதில்ல, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதே மாதிரி அவங்க அந்த சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேயா. ஸோ அப்படி இந்த தனிமை அப்படிங்கிற இந்த விஷயம் தான் உங்களுக்குள்ளே விழுந்த இந்த கேப்பு தான் ஒருத்தரை வந்து ரொம்பவே அதிகமாக நினைக்க வைக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வேறு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்கள் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னா, இனி அந்த விஷயம்லாம் அப்படியே மாறும். ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. ஓகேயா. ஏன்னா இங்கே பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து குழப்பமா இருந்திருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காதலில் நிறைய விஷயங்கள் வந்து குழப்பமா இருக்குது, ஒரு தீர்மானமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ தீர்மானமே இல்லாத இந்த விஷயத்தில் வந்து சரியான ஒரு தீர்மானம் வந்து எடுப்பாங்க. ஓகேயா. ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்து தடைப்பட்டு போயிட்டுருக்கு, ஒரு தொடர்பே இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வேண்டாம், இவ்வளோ கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி சிந்திக்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கான வந்து ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து இந்த காதலை வந்து மீட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. எஸ். இதே விஷயம் தான் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பிரிவில் கூட அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இழந்த அந்த விஷயங்கள் அதை தான் திரும்ப திரும்ப வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே.
என்னதான் இருந்தாலும் இவங்களே யோசிக்க தான் செய்கிறாங்க. இந்த நபரை விட்டு நான் பிரிஞ்சு வந்தது வந்து மிஸ்ஸிங் எனர்ஜியாக இருக்குது, ஒரு தனிமைப்படுத்தல் வந்து இருக்குது அப்படின்னு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த 48 மணி நேரத்தில் உடனே இவங்க வந்து ஆக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே உடனே கொடுக்குற மாதிரி தெரியல. இங்கே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக காத்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த காத்துட்ருக்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு அவங்கள பற்றியும் அவங்களுக்கு உங்களை பற்றியும் சில விஷயம் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. அந்த சந்தர்ப்பம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? அப்போ இங்கே வந்து ஆக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே கொடுக்குற மாதிரி உடனே வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. இவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த காதலை பொறுத்த மட்டும் ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ அதே போல் இந்த காதலில் நிறைய விஷயம் கற்பனை பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா? அப்போ இந்த காதலில் வந்து இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். கற்பனை அப்படிங்கும்போது உங்களை பற்றி இப்போ தப்பாக புரிஞ்சுக்கொள்வது, அவங்களையும் ஒரு தப்பாக ஒரு விஷயத்த நினச்சிக்கொள்வது அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த வந்து கற்பனை பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த கற்பனையெல்லாம் மாயைன்னு புரிஞ்சுட்டு அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முழுமையாக சிந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த 48 மணி நேரத்தில் அவங்க காதலை பற்றி எவ்வியாக அவங்க சிந்திப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உறுதியாகுது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் தொடர்பில் இல்லை. ஸோ அதே போல் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரில. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் முழுமையாக அதை சிந்திக்க விரும்புகிறேன். அப்போ தான் என்னால் இந்த காதலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்திரமான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்குது. ஓகேயா? ஏன்னா இவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில மோதல் வந்து ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அப்போ அந்த மோதல் அப்படின்னு ஏற்பட்டதுனால இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல, 2 பக்கமுமே தோல்வி தான். ஓகே. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்காக கதைச்சிருப்பீங்க. ஸோ அதே போல் அந்த சைட்லேருந்து அவங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்து கதைச்சிருப்பாங்க. அப்போ 2மே மோதிக்கொள்ளும்போது இப்போ இந்த 2 பேத்துக்குள்ளேயுமே அமைதி தான் நிலவுது. ஓகே. ஸோ அப்போ ஒரு தெளிவு அப்படிங்கிறது பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 48 மணி நேரத்தில் இவங்க அதிகமாக சிந்திக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆக்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிய மாட்டேன். ஓகே. ஸோ இங்கே ஆக்ஷன் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற இவங்க அந்த தெளிவுக்கு வந்ததுக்கு உடனேயே உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க, திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, நான் சிந்திக்க விரும்புகிறேன், எனக்கு இதில் தெளிவு இல்லை, அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு புதிய தொடக்கம் வந்து வேணும். ஓகே. ஸோ அதே போல் ஒரு திருப்பு முனை வந்து வேணும் அப்படின்றாங்க. ஸோ அதே அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னா, எனக்கு புதுசாக இந்த காதலை வந்து புதுப்பிச்சு கொள்ளணும், ஒன்றுக்கிட்ட வந்து திரும்ப செய்கிறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வேணும் அப்படின்னு கூட இவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஓகே. ஏன்னா இந்த காதலில் வந்து புதிய தொடக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதோட இந்த காதலை வந்து எனக்கு புதுசாக வேணும், உடனே வேணும் அப்படின்னு இங்கே ஒரு சில நபர்கள் வந்து டக்குன்னு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த நபர் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்காத இந்த தருணத்தில் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு உங்களையும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அப்படியே ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளே மூழ்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த 48 மணி நேரத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, தெளிவு அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் நபர் வேணும் அப்படின்னு பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த நபர் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கொள்றதே இந்த காதலுக்கு வந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். ஓகேயா? ஏன்னா இங்கே பார்க்கும்போது இங்கே அமைதி அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்க. அப்போ தள்ளி தள்ளிட்டு போயிட்டு இருந்தால் கூட இந்த காதலுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்டெப் இன்னும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலர். ஓகேயா? இந்த டவ மூமெண்ட் இருக்குல்ல, இந்த டவ மூமெண்ட் வந்து ஒரு திடீர் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் உங்கள் காதலில். அப்போது திருப்பி நீங்கள் வந்து அவங்க நபர்கள் கூட வேகமாக சேர வேண்டி வரும். ஓகே. அந்த சைட்லேருந்து வேகமாக உங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம். ஓகே. இங்கே நியூ பிகினிங் வந்து ரெடியாக இருக்குது. அப்போ இந்த நியூ பிகினிங் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸோ அப்போ இந்த 48 மணி நேரத்தில் இப்போ அந்த சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இல்லை கதைக்க வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே பொங்கி தள்ளிடாதீங்க. ஓகே. ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருங்க. ஓகே. நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த காதலை வந்து ஈஸியாக உங்களுக்கு நினச்ச மாதிரி சாதகமாக அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பேச போனீங்க, இல்லை
ஒரு இந்த முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஜோக்கர் ஆகிருவீங்க. ஓகே. ஸோ அதனால இந்த காதல் வந்து லைஃப்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க இந்த 42 மணித்தியாலத்துல. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அப்படின்னாலும், உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அமைதியா இருங்க. ஓகேயா? ஸோ நீங்க அமைதியா இருக்கும் பட்சத்துல தான் இதில அவங்களே யோசிச்சுட்டு ஓகே. இப்ப நியூ பிகினிங் கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி இந்த நபர் போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில ஏற்கனவே அவங்களுக்கு பயம் இருக்கு. நீங்க போயிடுவீங்க அப்படி சொல்லி. ஓகேயா? ஸோ அதனால நீங்க உணர்ச்சி வசப்படாம ரொம்ப பெருசா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். உனக்காக தான் காத்துட்ருக்கேன். ஐயோ! வந்துட்டியா அப்படின்னு ஓடிடாம கொஞ்சம் அமைதியா, பொறுமையா நீங்க உங்க கெத்துல இருந்தீங்க அப்படின்னாலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேயா? ஸோ நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க அப்படின்னாலே இது ஈஸியா உங்க காதல் வந்து நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 48 மணி நேரம் நீங்க ரொம்ப 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 பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேயா? நீங்க பொறுமையா இருக்கும் பட்சத்துல தான் உங்க நபர் உங்கள பத்தி சிந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்க காதல்ல இந்த 48 மணி நேரத்தில் நிகழக்கூடியது. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் திவ்யா. பாய். டேக் கேர்.